are curious. Guess not all. I am cold. Hi everyone, welcome to Shabas World. என்ன மியூசிக்கோட இந்த vlog ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறீங்களா? நியூ இயர்ஸ் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொரோக்கோ ட்ரிப்போட கண்டினியூஷன் ஃபெஸ்ல பார்சலோ ஹோட்டலில் இருக்கும். எங்களோட மொரோக்கோ ட்ரிப்பில் ஃபெஸ்ல ஸ்டே பண்ணியிருக்கிற லாஸ்ட் நைட் வந்து 31st of December நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் நடக்குது. நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேஷன்ஸ்னு ஆஃபர் பண்ணாங்க பார்சலோ ஹோட்டலில். அங்கே வந்து ட்ரிங்க்ஸ், டின்னர் அண்ட் டான்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் $100 பர் பர்சனுக்கு சைன் அப் பண்ணலான்னு சொன்னாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஆப்ஷனல் ஆஃபர். உங்களுக்கு வேறு எதுவும் பிளான்ஸ் இருந்தால் நீங்கள் கேரி ஆன் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. மோரோவர் எங்களோட டூர் குரூப் ஃபுல்லாக இதுக்கு சைன் அப் பண்ணாங்க, ஒரு 4 பேரை தவிர. ஸோ அதனால் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த டின்னரோட பெல்லி டான்ஸ் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் ரொம்ப கன்சர்வேட்டிவாக தானே ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெளியே இருந்து யாரோ வராங்கன்னு நினச்சேன். லோக்கலாக பாப்புலராக இருக்க டான்சர்ஸ், சிங்கர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டின்னரும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டின்னர் ரொம்பவே சூப்பர்பாக இருந்துச்சு. 4 course 5-star மெனு. அடுத்தது நம்ம பெல்லி டான்சர்ஸ் வந்துட்டாங்கன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது பெல்லி டான்சர்ஸ் மேல் பெல்லி டான்சர்ஸ்னு. நீங்களும் என்ன மாதிரி நினச்சிங்க இல்லையா? நான் மட்டும் அப்படி நினைக்கல இல்லையான்னு விவேக் சார் சொல்கிற மாதிரி காமெடியாக இருந்துச்சு. சரி, நம்ம கொண்டு வந்த டெசர்ட்டை என்ஜாய் பண்ணுவோன்னு நம்ம இறங்கிட்டோம். ஆனால் அங்கே இருந்த மென் எல்லார் முகத்துலேயும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தெரிஞ்சுது. இந்த கிளாரிஃபிகேஷனை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு. பட் இந்த மியூசிக் அண்ட் டான்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. பட் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நல்ல சாப்பாடு, சூப்பர்ப் டெசர்ட்ஸ், அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். டின்னர் முடிஞ்சதுமே டான்ஸை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் மியூசிக்கை மட்டும் போடுங்கன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எங்கள் மேனேஜர் அப்து ஆகட்டும், எங்கள் குரூப்பில் இருக்கிற சில மெம்பர்ஸ் ஆகட்டும், யாரையும் உட்கார விடலைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் ஏந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டேஜில். நியூ இயர் ஸ்ட்ரைக் ஆன உடனே, அதாவது 12 மணி ஆகி நியூ இயர் வந்த உடனே இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட ஒரு ட்ரூப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஹை எனர்ஜி குரூப்பாக இருந்தாங்க. ஸோ இப்படி ரேப் அப் ஆச்சு எங்களோட பார்ட்டி. நெக்ஸ்ட் டே மார்னிங், நியூ இயர்ஸ் டே 1st of January 8 o'clock நாங்கள் அசம்பிள் ஆகணும் பஸ்ஸில் ஏறுறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் மராகீஷ்க்கு போகிறோம். ஃபெஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. 2 நாள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதோட ஃபெஸ்க்கு பை பை சொல்லணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஊர். அண்ட் ரோட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. மார்னிங் 8 நாளும் ரொம்ப வெளிச்சமோ வெயிலோ வரலை.
ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஃபெஸ்ல இருந்து. ஃபெஸ் டு மரகேஷ் வந்து 6 hours by road. ஆக்சுவலி ரவுண்ட் அபவுட்டில் போய் சுற்றிட்டு வந்து திரும்ப ஹோட்டலில் தாண்டி தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம மார்னிங் 7க்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது, முடிச்சுட்டு 8க்கு கிளம்பிட்டோம். இது எங்களோட ஃபஸ்ட்டு பாத்ரூம் பிரேக். ஸோ ஒன்ஸ் எவ்ரி 1.5 to 2 hours நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதான் எங்களோட பஸ் அண்ட் எங்கள் டிரைவர் சுற்றிட்டு இருக்காரு பஸ்ஸுக்கு முன்னாடி. ஸோ இது பேசிக்காக ஒரு கேஸ் ஸ்டேஷன் இன் த மிடில் ஆஃப் த ஹைவே. ஸோ அங்கே தான் எங்களுக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே சின்ன ஷாப்ஸ் இருந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வாங்குற மாதிரி அண்ட் வாஷ்ரூம்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக ஃப்ரீவே அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப டெவலப்ட் கண்ட்ரி மாதிரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்னும் ஒரு பிரேக்கோட சல்லுன்னு மரகேஷ்க்கு லஞ்ச் டைம் தாண்டி வந்து இறங்கிட்டோம். வெல்கம் டு மரகேஷ். இங்கே ஹில்ஸ் கிடையாது, ஸ்லோப் கிடையாது, இது ஃப்ளாட் அப்படின்னு எங்களோட மேனேஜர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வார்மராக இருக்கும் வெதர் வைஸ் அப்படின்ட்டு. எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு மும்பை தான் ஞாபகம் வந்துச்சு. நான் மும்பையில் 4 years இருந்திருக்கேன், பாம்பே ரைட். அந்த ஒரு ஃபீல் கிடச்சிது எனக்கு. ஏன்னா மக்கள்லாம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது. இதோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் மால் இந்த மரகேஷில் அப்படின்னாங்க. நிறைய லக்ஸுரி 5-star ஹோட்டல்ஸ், பிகாஸ் பிஸ்னஸ்மென் அண்ட் டூரிஸ்ட்ஸ் வந்து ரொம்ப அடிக்கடி வரக்கூடிய ஒரு இடம் மரகேஷ். ஒரு எக்கனாமிக் ஹப்பும் கூட. ஸோ நிறைய பிக் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ் த்ரைவ் ஆகிட்டுருக்க ஒரு இடம். டூரிஸ்ட்ஸ்க்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லும்போதே அது கூடவே வரக்கூடிய பிரச்சனைகளான டூரிஸ்ட் ட்ராப்ஸ், அதாவது டூரிஸ்ட்ஸை ஏமாத்துறதுக்கோ இல்லை சுத்தலில் விடுறதுக்கோ சில பேர் இருப்பாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே வந்தார் அப்து. இந்த லா மமூனியா வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல் அப்படின்னாங்க. இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல ஒரு மினாரெட், இது வந்து குத்துபியா மாஸ்கோட மினாரெட். அண்ட் இந்த மினாரெட் வந்து டாலஸ்ட் ஸ்ட்ரக்சராக அந்த ஸ்கைலைனில் தெரியும் நீங்கள் இந்த சிட்டியோட எந்த பார்ட்டில் இருந்து பார்த்தாலும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டேக்கு நீங்கள் மரகேஷோட மார்க்கெட் பிளேஸ், அதாவது சூக்கு போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அங்கே எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு லெசனே எடுத்தாங்க எங்களோட மேனேஜர். அண்ட் கொஞ்சம் ஊர் சுற்றி காமிச்சிட்டு எங்களை ஹோட்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல், நோவோட்டெல். இது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன். இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் மட்டும் எங்களுக்கு அடுத்தடுத்த ரூம்னு இல்லாமல் லாபியோட ஒரு எண்டில் எங்கள் ரூம்னா இன்னொரு எண்டில் இன்னொரு ரூம், பசங்க ரூம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 4 பேருங்கிறதுனால எல்லா ஹோட்டல்லையும் 2 ரூம்ஸ் ரைட். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் வந்து நம்ம அந்த மோஸ்ட் பாப்புலர் மார்க்கெட் பிளேஸ் ஜெமா எல் ஃபனா அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே போகலாம் அப்படின்னு ரெடி ஆனோம். இங்கே கீழே ஹோட்டலோட லாபியை பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த பூல் ஏரியா அதெல்லாமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் எங்களோட ஹோட்டல். ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்க இந்த ஜெமா எல் ஃபனா வந்து மெயின் மார்க்கெட் பிளேஸ் அந்த மெயின் ஸ்கொயர் இன் மரகேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிசனாக இதை எப்படி சொல்லலாம்னா, இந்த சந்தை அப்படின்னு போடுறாங்க இல்லையா ஒரு திருவிழா டைமில், அந்த மாதிரி. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய வேக்கண்ட் லேண்ட், சுற்றி பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து குட்டி குட்டி குட்டியாக நிறைய ஸ்டால்ஸ். கேஃபே அல்கானா அப்படின்னு சொல்லி ஒரு டெசர்ட் ஷாப் இருந்துச்சு. அது உள்ளே இப்போ நாங்கள் இருக்கோம். அங்கே இருந்து சன்செட்டை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பாப்புலர் திங் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேஃபே அல்கானா வந்து ரொம்ப க்ளீன், ஹைஜீனிக், ஹை அண்ட் ஷாப் மாதிரி இருந்துச்சு. ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்ஸ் அதெல்லாம் சூப்பர்பாக இருந்துச்சு. அடுத்தது ஷாப்பிங் ஆரம்பித்தோம். எவ்வளோ கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டிசைன்ஸில் டஜீன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி போர்சலைன் பிளேட்ஸ், டஜீன்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் கூட வைக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம், ரொம்ப நிறையா இல்லை, ஏன்னா லக்கேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால்.
மின்ட் டீ வந்து வர்ற கெஸ்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுறது ஒரு ட்ரெடிஷனாக வச்சுருக்காங்க இல்லையா, அதனாலேயே இந்த மாதிரி டீ பாட்ஸ், கிளாஸ், கோஸ்டர்ஸ் அதெல்லாம் நிறைய வெரைட்டிஸில் நிறையா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருக்காங்க. நாங்கள் சில குட்டி குட்டி டெஜின்ஸ் வாங்கினோம் ஷோகேஸில் வைக்க, அதே மாதிரி சின்ன டீ பாட் கிளாஸ் செட்டும் வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் இப்படி ஷாப்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்தது டின்னர் எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டோர்மேன் அந்த ராஜஸ்தானி ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணி இது இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அவரை ஃபாலோ பண்ணி வரும்போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பேலஸ் மாதிரி ஒரு இடம். ஸோ அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இது வந்து ஃப்ரெஞ்சில் இருக்குது இதோட பேர். பேசிக்காக இந்த மீனிங் என்னன்னா த கார்டன்ஸ் ஆஃப் குத்துபியா. இந்த பிக்சரில் ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக லைட் எரியுது இல்லை, அந்த இடம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் அதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நேம் அகேன் அண்ட் அதுக்கு பேர் வந்து த கார்டன்ஸ் ஆஃப் பாலா. No, just joking. Hey, nada ya, என்கிட்டே வா. பார்த்து வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். ஓ அழகாக இருக்கே. இட்ஸ் நைஸ். ஸோ இப்படி டெரஸ்க்கு போனால் அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் ஓரமாக அதுவும் அந்த குத்துபியா மினாரெட்டை பார்க்குற மாதிரி ஒரு ஆங்கிளில் பியூட்டிஃபுல் டைனிங் ஸ்பாட். அந்த அவுட்டோர் டைனிங் ஏரியாவிலேருந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாஸ்கோட மினரெட் இது. அது தவிர கிளியர் ஸ்கைஸில் வந்து ஸ்டார்ஸ் தெரிகிற அளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல் வியூ. ஆனால் கொஞ்சம் குளிராக இருந்தது, அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் இன்டோர் ஸ்பேஸ்க்கு போயிடலான்னு சொல்லி மூவ் பண்ணி இங்கே இன்டோர் ஸ்பேஸ்க்குள்ளே வந்தோம். டேபிள் மேலெல்லாம் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் தூவி அப்படியே ரொம்ப ஃப்ரேக்ரண்ட்டாக ஒரு ராயல் டச்சோடு இருந்துச்சு இந்த இன்டோர் ஸ்பேஸ். இதுதான் அந்த மெனு, பிள்ளையார் ஃபேஸ் பார்த்துருப்பீங்க அது மேலே. அண்ட் ஃபுட்டும் வந்து பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு கட்டணும். மொரோக்கன் ஃபுட் வந்து கொஞ்சம் பிளாண்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு, அதனால் இந்த காரசாரமாக இருந்த சாப்பாடு வந்து ஒரு வெட்டிட்டோம். அப்புறம் அடுத்த வேளை அஃப்கோர்ஸ் இந்த பியூட்டிஃபுல் ஸ்பேஸை சுற்றி பார்க்குறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிடன் ட்ரெஷர் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி வெளியே எந்த ஐடியாவும் இல்லை, ஒரு க்ளூவும் இல்லை. ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா வெளியே ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் கிடையாது, இல்லை இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குங்கிறத பற்றி எந்த ஒரு க்ளூவும் கிடையாது. ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கலாம், பார்க்கிங் இருக்கலாம், எனக்கு ஐடியாவே இல்லை. பட் இந்த பாலாஸ் கார்டன்ஸ் அப்படின்ற அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட், இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டோர்மேன் வெளியே நிற்கிறாரு, ஒரு மெனு மாதிரி ஒன்று வச்சுட்டு. அவர் கூட்டிகிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கதே தெரியுது. இப்படி ஒரு ராயல் டச்சோட பியூட்டிஃபுல்லாக ஒரு இந்தியன் 5 ஸ்டார் ஹோட்டல் மொரோக்கோவில் மேரகீஷில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். இன்ட்ரெஸ்டிங்லி ரெகுலராக மொரோக்கோ விசிட் பண்ணுறவங்க, மேரகீஷில் ஸ்டே பண்ணுறவங்க, இல்லை பிஸ்னஸஸ்க்காக வர்றவங்க, டூரிஸ்ட்ஸ்னு வந்து இந்த இடத்த விரும்பி தங்குறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆம்பியன்ஸ் வேறு லெவல். அது வந்து கேமராவில் கேப்சர் பண்ண முடியலை. நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரண்ட் ட்ரீஸ்லேருந்து வர்ற வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டோர் வழியாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ அதே டோர் வழியாக எக்ஸிட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் ஏரியா இருக்குது அண்ட் அதில் இருக்க எல்லா ஃப்ளவர்ஸும் ரியல் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நம்ம ரூமுக்கு நடந்தே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நடக்க ஆரம்பித்தோம். பிகாஸ் ரோட்ஸ் எல்லாம் வெல் லிட் அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ரிச்சாக பியூட்டிஃபுல் நெய்பர்ஹுட்டாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டே அடுத்த vlogல கண்டினியூ ஆகும். ஐ ஹோப் யூ ஹேட் ஃபன் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் டில் தி எண்ட். பாய்.